அப்புறம் 2 பேரலல் வேவ்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின்ஸு. அப்புறம் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஹெட்டிங் வந்து இதில் சாப்டரில் கேல்வனாமீட்டர், மூவிங் காயில் கேல்வனாமீட்டர், கரண்ட் சென்சிட்டிவ்னா என்ன, வோல்டேஜ் சென்சிட்டிவ்னா என்ன, கேல்வனாமீட்டர் ஏன் அம்மீட்டர் கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேது, ரீசன் என்ன, அதுக்கப்புறம் கேல்வனாமீட்டர் எப்படி அம்மீட்டராக மாற்றுறது, எப்படி வோல்டிமீட்டராக மாற்றுறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த கன்வர்ஷனில் ரெசிஸ்டன்ஸோட ரிலேஷன் எப்படி இருக்குது அம்மீட்டராக மாற்றும் போது. பட் மெஜாரிட்டி அதுவும் ரீசெண்டாக வந்த ஒரு 4-5 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் இந்த ஒரு சாப்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் எப்படி இருக்குது, டயோடு எப்படி ஒர்க் ஆகுது, பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், இவ்வளோ தான் மொத்த ஹெட்டிங்கே. இதில் இருக்கக்கூடிய வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஃபிசிக்ஸு அப்ரோச் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நிறைய நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ணணும், மார்க்கும் நமக்கு நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா வி நீட் சம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். ஸோ இந்த டேஸ்க்குள்ளே நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் நீட்டில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன படிக்கணும்னே தெரியாமல் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கு கம்ப்ளீட்டாக நல்ல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பிளானிங்கிறது எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நமக்கு சில ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ என்ன மாதிரி சாப்டர்ஸ் நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ கொஷின்ஸ் முன்னாடி இதெல்லாம் எந்தெந்த சாப்டரில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எந்த சாப்டரில் அதிகமாக ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணியிருக்கு, கான்செப்சுவல் பேஸ்டு கொஷின்ஸ் எந்த சாப்டரில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாமே நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சோம்னா தான் we will get an idea. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கான்றதுனால தான். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த அனாலிசிஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த செஷனில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக என்ன மாதிரி கொஷின்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில். எவ்வளோ கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க 2013 to 25 வரைக்கும் சாப்டர் வைஸ் பர்டிகுலர் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எதுன்றது நம்ம எப்படி சொல்கிறோம், எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, ஏன் அதை நம்ம அவ்வளோ ஹை வெயிட்டேஜ்னு சொல்கிறோம், அதில் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நீட் எக்ஸாமு அப்படின்றதுக்கு. சரியா? போலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 11th ஸ்டாண்டர்ட் அண்டு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு அனாலிசிஸ் எடுக்கிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அதில் எவ்வளோ மார்க்ஸ், எவ்வளோ என்னென்ன சாப்டர்ஸ் ஹை வெயிட்டேஜ், அதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் எந்தெந்த சாப்டர்ஸுக்குலாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அந்த கம்பேரிசன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா இது தெரிஞ்சால் நம்ம எதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த சாப்டர் எப்பயுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான், எப்பயுமே அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு 2013 to 25 அந்த வந்த எல்லா நீட் கொஷின் பேப்பரில் வந்து சாப்டர் வைஸ் வந்ததில் ஹை வெயிட்டேஜ் ஆர்டரில் நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் 11th ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது ஹை வெயிட்டேஜ் அது ரொட்டேஷனல் மோஷன் எவ்வளோ கொஷின் வந்துருக்கு பாருங்கள், 41 கொஷின்ஸ் 2013 வந்து 25 வரைக்கும் இதில் வந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ அதிகமாக வந்த சாப்டராக எது வந்திருக்கு, ரொட்டேஷனல் மோஷன் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் அன் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். இதில் ஒரு சில வருஷங்களில் சேஞ்ச் ஆகுது, ஒரு சில வருஷங்களில் 3 கொஷின், சில வருஷங்களில் 2 கொஷின்ஸ் வந்திருக்கும். மோர் ஆர் லெஸ் ரொம்ப ரேர், சில இயர்ஸில் தான் 1 கொஷின் இருக்குது. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 to 3ன்றது இந்த சாப்டர்ஸில் இருந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துருக்காங்க, லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதில் 38 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிராவிடேஷன் பார்த்தீங்களா, கிராவிடேஷன் ஈஸி சாப்டர், 2 கொஷின், ரெண்டுமே ப்ராப்ளம் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ப்ராப்ளம், ரொம்ப ஏதாவது ஒன் ஆர் 2 இயர்ஸில் தான் ஏதாவது லைக் அசர்ஷன் ரீசனிங் பேஸ்டு கொஷின்ஸ் வந்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸு ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் சாப்டர், லிமிட்டட் ஃபார்முலா, லிமிட்டட் கான்செப்ட், 2 கொஷின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்துடுது. அதனால் நீங்கள் நம்பி படிக்கக்கூடிய ஒரு சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 2 கொஷின் வரக்கூடிய இன்னொரு சாப்டர் வந்துட்டு ஒர்க் எனர்ஜி பவர். ஸோ அதில் ஃபிக்ஸடாக 2 கொஷின்ஸ் எவ்ரி இயர் வந்திருக்கு. அதுவும் லாஸ்ட்டு 4-5 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 சாப்டர்லையும் 2 கொஷின்ஸு கன்சிஸ்டன்ட், மாறவே இல்லை. அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த வெயிட்டேஜை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் ஒரு 35 கொஷின்ஸ் வந்திருக்குது. அப்போ வால்யூம் 1ல் நீங்கள் ஓவரால் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ரொட்டேஷனல் மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன், கிராவிடேஷன், ஒர்க் எனர்ஜி, ஸோ இந்த சாப்டருக்கு ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு ஓவரால் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது. ஸோ இதில் சில சாப்டர்ஸ் அதுக்கப்புறமும் சில அடிஷ்னலாக சில வருஷத்துக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது ட்ரெண்ட், ஓவரால் எவ்வளோ வெயிட்டேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் ட்ரெண்டும் நம்ம சிலது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாருங்கள். ஸோ ஓவரால் நமக்கு மொத்த ஃபிசிக்ஸ்லேயே அதிகமான கொஷின்ஸ் வந்த சாப்டர் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. எவ்வளோ கொஷின் வந்துருக்கு பாருங்கள், 54 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸ்
வெரி ஈஸி சாப்டர். நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியுமே ரொம்ப ஈஸி சாப்டர். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு ரொம்ப ஃபார்முலாவே கிடையாது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மெயினாக நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மொபிலிட்டி, அதில் வேறு என்னென்ன ஹெட்டிங் வருது, ஓம்ஸ்லா நம்ம யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் டெம்பரேச்சர், டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரக்ட் கொஷின் இருக்கும். அப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் லா, டேரெக்டாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், கிர்ச்சாஃப் லாவை பேஸ் பண்ணி சர்க்யூட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். லென்த்து சேஞ்ச் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸ், அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. பட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓவராலாகவே சிம்பிள் சாப்டர். ஹெட்டிங்கும் ரொம்ப கம்மி, ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிள். கொஷின்ஸ் மோஸ்ட்லி திரும்ப இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. அப்புறம் பேட்டரி, மல்டிபிள் பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் சீரிஸ் பேரல் காம்பினேஷன் இருக்கும்போது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம், ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கேட்கலாம், எனிதிங் அது ரிலேட்டட் கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே தெரியும். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர், ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். எது? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் இருக்குது பாருங்கள். 12th ஃபிசிக்ஸில் ரொம்ப ஈஸி சாப்டர்னா ஒன் ஆஃப் த சாப்டர் இது இதெல்லாம் கூட நமக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் போடணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். செமிகண்டக்டர் நமக்கு டேரெக்டாக டேட்டா ஒரு கொஷின் அதில் கண்டிப்பாக எதை பேஸ் பண்ணியிருக்கும்? லாஜிக் கேட்ஸ் இல்லாத எந்த வருஷம் நமக்கு கிடையாது. அந்த சிலபஸ் படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்ரி இயர் ஒன் கொஷின், சில வருஷம் 2 கொஷின் கூட லாஜிக் கேட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர்ஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸாக தான் நமக்கு அந்த சாப்டர் இருக்கும். காமனாக அது ஹெட்டிங் செமிகண்டக்டர்ஸ்னாலும் நமக்கு வந்து லாஜிக் கேட்ஸ் இன்க்ளூடிங், அது எலக்ட்ரானிக்ஸ் டாபிக் கீழே வரக்கூடிய ஹெட்டிங் அது. ஸோ அதனால் லாஜிக் கேட்ஸ் ஒரு கொஷின் ஷோராக அதில் தான் இருக்கும். ரிமைனிங் 2 கொஷின்ஸ், 3 கொஷின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்கு. சில இயர்ஸில் தான் 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. பட் மெஜாரிட்டி, அதுவும் ரீசெண்டாக வந்த ஒரு 4-5 இயர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் இந்த ஒரு சாப்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் எப்படி இருக்குது, டயோடு எப்படி ஒர்க் ஆகுது, பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், இவ்வளோ தான் மொத்த ஹெட்டிங்கே. இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் தான் பேஸ் பண்ணி திரும்ப கொஸ்டின் வந்துருக்குது. இதில் கான்செப்ட்டும் லிமிட்டு, பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்னா என்ன, ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்னா அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, இவ்வளோ தான் திரும்ப இதில் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே. இதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மார்க் டெஸ்ட் இந்த சாப்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதிலிருந்து கேட்கக்கூடிய 3 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் லாஜிக் கேட் கன்ஃபார்மாக சொல்லிட்டேன். ரிமைனிங் 2 கொஸ்டின்ஸ் வந்து செமிகண்டக்டர் அந்த கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் எக்ஸ்டென்சிக் இப்போ சொன்னாலே அதெல்லாம் பேஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் வரக்கூடிய 3 கொஸ்டின் நீங்கள் ஷோராக அடிச்சிடலாம். இதில் செமிகண்டக்டர்ஸில். அதுக்கப்புறம் வால்யூம் 2ல் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் எது? ரே ஆப்டிக்ஸ். ஆக்சுவலாக அது ஓவரால் ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் நமக்கு சேர்ந்து தான் இருக்கும். பட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண சாப்டர் அதில் ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் தான். ரே ஆப்டிக்ஸுக்கு நமக்கு வெயிட்டேஜ் அதிகமான, அதில் நமக்கு லென்ஸ் இருக்குது, மிரர் இருக்குது, 2 கேஸ் இருக்குது ஸ்பெரிக்கல் கேஸில். ஸோ அப்போ மிரர் எப்படி ஆக்ட் ஆகுது, லென்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கேஸில் வரும்போது டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்ன, சிம்பிள் கான்செப்ட்டை பேஸ் பண்ணி தான் இதில் கொஷின்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இந்த சாப்டர் இருக்கும். அதாவது ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறது, மல்டிபிள் லென்ஸ் கான்டாக்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும், அதோட ஈக்குவல் ஃபோக்கல் லென்த் என்ன, இது மாதிரி லென்ஸ் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் அதில் இருக்கும். பவர் ஆஃப் லென்ஸ் ரிலேட்டடாக லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, அப்புறம் ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அப்போ அந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரிலேட்டடான கொஷின்ஸு. அப்புறம் டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷனில் இப்போ சம் ஒயிட் கலர் லைட் பாஸ் ஆச்சுன்னா அது டிவைட் ஆகும்போது சம் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆச்சுன்னா கலர்ஸ் எப்படி பிரியும், எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், டோட்டல் இன்டர் எது ரிஃப்ராக்ட் ஆகும், அந்த மாதிரி சில கேஸு. இல்லைனா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் என்னவாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டட் நிறைய கொஸ்டின். அப்புறம் ப்ரிசம், அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஹெட்டிங், கன்சிஸ்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு ஹெட்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசம். அதில் மினிமம் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது, அது ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் இருக்குது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் திரும்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டு அந்த ஒரு 5-6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரே ஆப்டிக்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஹெட்டிங் வந்து டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷனு, ப்ரிசமு, அதுக்கப்புறம் லென்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அப்ளிகேஷனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்பில் ஒரு கொஷின் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 3 கொஷின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்துருது. சம்டைம்ஸ் வந்து வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம சேர்த்து 4 கொஷின்ஸ், சில வருஷம் ரே ஆப்டிக்ஸில் 2, வேவ் ஆப்டிக்ஸில் 2, டோட்டலாக ஒரு 4 கொஷின்ஸ். ஸோ 3 to 4 கொஷின்ஸ் ஓவரால் ஆப்டிக்ஸ் வைஸ். ரே ஆப்டிக்ஸ் மட்டும் மினிமம் 2 வந்துடும், ஷோராக மினிமம் 2 வந்துடும். அப் டு 3 கொஷின்ஸ் வரைக்கும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இதில் ரே ஆப்டிக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அடுத்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கண்டிப்பாக கெப்பாசிட்டன்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸாக இருக்கலாம், டயஎலக்ட்ரிக்னால இம்பாக்ட் எவ்வளோ வந்திருக்கு அந்த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இல்லைனா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், அதுக்கான ரிலேஷன் அந்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கொஷின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் ஷூராக அதில் வந்துடும். அது எது கூட வேணாலும் கனெக்ட் ஆகலாம், கெப்பாசிட்டன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் விச் இஸ் ரிலேட்டட் டு கெப்பாசிட்டன்ஸ் ஒரு கொஷின். ஸோ அந்த அளவுக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டராக கெப்பாசிட்டன்ஸ் வந்து
முக்கியம் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். அப்புறம் ரிமைனிங் கொஷின்ஸ் உங்களுக்கு காஸ் லா பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேஷன் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா அதர் ஹெட்டிங்ஸ் நமக்கு அதில் என்னெல்லாம் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கால்குலேட் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஃபார்முலா, அப்புறம் டார்க் கேஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் கெப்பாசிட்டன்ஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணி இந்த சாப்டர்ஸில் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க். இந்த சாப்டர் வரக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணக்கூடிய சாப்டர்ஸாக இதெல்லாம் இருக்கும். கிளியரா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியர் தட் ஓவரால் ஒரு அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ பார்த்தது தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, செமிகண்டக்டர், ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், அதுக்கப்புறம் 12th ஃபிசிக்ஸில் அடுத்து இம்பார்ட்டண்டாக இன்னொரு சாப்டர் பார்த்தீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ அது வந்து ஒரு 38 கொஷின்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ அதில் கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம்ஸாக இருக்கும், ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி ப்ராப்ளம். அதில் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ அதில் ஃபோர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் 3 சுச்சுவேஷனில் இருக்கும். சார்ஜ் அண்ட் மோஷன் ஆஃப் அந்த சார்ஜ் மோஷனில் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறது. F = QVB sin θ. அதே மாதிரி ஒரு ராடு, கரண்ட் மூவிங் ராடு கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு ராடு எடுத்து அங்கே வைக்கும்போது அங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா F = ILB sin θ. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, பயட்ஸ் ஆகட்ல, ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு, சொலினாய்டு, ஸோ இதெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்புறம் 2 parallel wires கரண்ட் பாஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ண கொஷின்ஸு. அப்புறம் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஹெட்டிங் வந்து இதில் சாப்டரில் கேல்வனாமீட்டர், மூவிங் காயில் கேல்வனாமீட்டர், கரண்ட் சென்சிட்டிவ்னா என்ன, வோல்டேஜ் சென்சிட்டிவ்னா என்ன, கேல்வனாமீட்டர் ஏன் அம்மீட்டர் கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேது, ரீசன் என்ன, அதுக்கப்புறம் கேல்வனாமீட்டர் எப்படி அம்மீட்டராக மாற்றுறது, எப்படி வோல்டிமீட்டராக மாற்றுறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த கன்வர்ஷனில் ரெசிஸ்டன்ஸோட ரிலேஷன் எப்படி இருக்குது அம்மீட்டராக மாற்றும் போதும் வோல்டிமீட்டராக மாற்றும் போதும். ஸோ இது எல்லாமே இதில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் திரும்ப கொஷின்ஸ் இதில் வந்துட்டு இருக்கு. கிளியர்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்தாச்சு. லாஸ் ஆஃப் மோஷன் சொல்லிட்டேன். லாஸ் ஆஃப் ரெண்டுமே அது ஆக்சுவலாக ரெண்டுமே ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் லாஸ் ஆஃப் மோஷன் ஒரே சாப்டர் தான். ஓகேவா? அப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஈஸி, அதுலேயும் ஒரு 30 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஏசி கரண்ட்டில் அது ரொம்ப சிம்பிள். அதில் மொத்தமாகவே ஹெட்டிங் வந்து நமக்கு வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸ் கேஸ் கரண்ட் எப்படி இருக்கும், கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்குள்ளே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, அதே மாதிரி இதில் பார்த்தோம். இதில் கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது ஏசி கரண்ட்டு எப்படி இருந்திருக்கு, கெப்பாசிட்டன்ஸுக்கு, இண்டக்டன்ஸ் கேஸுக்கு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி வந்திருக்கு, லீடிங்காக லேகிங்காக, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் RLC சர்க்யூட் ரொம்ப முக்கியமானது. இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன, இதில் வந்துட்டு இண்டக்ட் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், XL வேல்யூ, XC வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் கேஸு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் tan⁵ எப்படி கால்குலேட் பண்ணுறது RLC சர்க்யூட்டில். ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடாக இருக்கும். அப்புறம் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் மெயின் இன்னொரு ஹெட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் அதனுடைய அந்த ரிலேஷன், கரண்ட்டு, வோல்டேஜ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்குள்ள அந்த ரிலேஷன் எப்படி இருந்தது, பிரைமரி செகண்டரி கூட. அப்புறம் வாட் ஆர் த ட்ராபேக்ஸ், என்னென்ன மாதிரி லாஸஸ் வருது ட்ரான்ஸ்ஃபார்மரில், அந்த லாஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எடி கரண்ட் லாஸ்னா என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் லீக்கேஜ்னா என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியது தான். அதை பேஸ் பண்ணி டேரெக்டாக கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ஈஸி சாப்டர் இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் மெயின் இம்பார்ட்டன்ட் ஹைவேட்டட் சாப்டர். இது இல்லாமல் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சாப்டர்ஸுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 2ல் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் ஒரு 13 கொஷின்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த சாப்டர் ஜென்ரலாக ஒரு கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அது மோஸ்ட்லி யங்ஸ் மாடல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேட்டடான கொஷின்ஸாக இருக்கும். இல்லை யங்ஸ் மாடல்ஸ் கூட இன்டர்லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் நியூக்ளியர் ஈஸி சாப்டர். அது ஒரு கொஷின்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர், ஆட்டம் ஒரு கொஷின், நியூக்ளியர் ஒரு கொஷின் வந்துடும். அதில் பைண்டிங் எனர்ஜி ரிலேட்டடாக தான் அதிகமாக கொஷின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்லாம் அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது எப்படி வந்துட்டு அந்த காம்பினேஷன் ஃபார்ம் ஆகுது, ஃபிஷனில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகும்போது எப்படி அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, லைக் தட் அந்த எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ்ன்றது. எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ்ன்றது என்னென்னா வெர்னியர் கேலிப்பர். இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரில் வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிலேட்டட் கொஷின். ஸோ அப்போ வெர்னியர் கேலிப்பர் எப்படி ஒர்க், ஸ்க்ரூ காஜ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதில் வந்து லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அக்யூரேட் மெஷர்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை அந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 11 ஃபோக்கஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இது கீழே வரக்கூடிய ஹெட்டிங்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேல்வனாமீட்டருமே கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டினாக தான் வரும். அப்புறம் மீட்டர் பிரிட்ஜ், ஓகே வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அப்ளிகேஷனாக வரக்கூடிய ப்ராக்டிக்கல் ஒர்க் வந்து என்னது மீட்டர் பிரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் விச் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்ளிகேஷன், அந்த ப்ராக்டிக்கல் கேஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக இதில் திரும்ப கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இதில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் எது கோர் அதிகம் அப்படின்னா கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய சாப்டர், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஃபார்முலா கான்செப்ட் டீட்டெயிலாக படித்து புரிஞ்சு அது இருந்தால் தான் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுன்ற அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ். இதில் வந்து கோர் சாப்டர், இதில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது புரிஞ்சால் தான் உங்களால் ஃபார்முலா அப்ளை பண்ணி கரெக்ட் ஆன்சர் கெட் பண்ணுற அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இது. எது ரொட்டேஷனல் மோஷன், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஏன்னா வாஸ்ட் சிலபஸ் இது, அதுக்குள்ள கண்டென்ட்டும் ஜாஸ்தி, ஃபார்முலாவும் ஜாஸ்தி. அது எல்லாமே புரிஞ்சால் தான் இதில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கக்கூடிய சாப்டர் இது. இதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹை வெயிட்டேஜ், கண்டென்ட்டு அதிகம், வெயிட்டேஜும் அதிகம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ரிவிஷன் பண்ணக்கூடிய சில சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் மாடர்ன் ஃபிசிக்ஸ் வரும்போது அதாவது டூயல் நேச்சர், அது ரொம்ப ஈஸி சாப்டர். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, ஸோ அது மொத்தமாக சேர்த்து ஒரு 4 கொஸ்டின் நமக்கு வந்துடும். இதெல்லாம் டைம் ரொம்ப எடுக்காது, ஏன்னா ஹெட்டிங்கே கம்மி. டூயல் நேச்சர் நமக்கு ரொம்ப சிம்பிள் ஹெட்டிங் தான். டூயல் நேச்சர் நமக்கு என்னென்ன இருக்குது, மொத்தமாகவே சிம்பிளாக ஒரு 4-5 அந்த ஒர்க் ஃபங்க்ஷனு, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிலேட்டட் கொஷின், அதுக்கப்புறம் டி பிராக்லி வேவ்லேருந்து ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ். இவ்வளோ தான் இதில் மொத்தமாகவே இருக்கிறது. இதில் டூயல் நேச்சர் அண்ட் ரேடியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் நான் சொல்லிட்டேன். செமிகண்டக்டர் ஆஸ் யூஷுவல், அது ஈஸி சாப்டர், அதெல்லாம் ஃபாஸ்ட் ரிவிஷன். அதெல்லாம் நீங்கள் ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிடுற மாதிரி இருக்கும் இந்த சாப்டரில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியுமே ஈஸி சாப்டர் தான், கஷ்டம் கிடையாது. ஃபார்முலா ரொம்ப லிமிட்டு, நிறைய கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், நீட் கொஷின், ஜேஇ கொஷின், நிறைய மார்க் டெஸ்ட் இந்த சாப்டர் எழுதினாலே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதில் நானே நிறைய கிளாஸ் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்கட்டெல்லாம் நான் நடத்திருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் என்னுடைய நம்ம இப்போ நடத்தின ஃபீனிக்ஸ் 1.4 பேட்சில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செஷனில் என்னென்ன நடத்திருக்கிறேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே நடத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இன்னும் ஈஸியாக முடிக்கணும் ஒரு சாப்டர் நமக்கு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ரொம்ப ஈஸி. அதில் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டுறாங்க, மினிமம் 2 வந்துருது. லாஸ்ட் இயர் கூட 2 கொஸ்டின் வந்தது, அதுக்கு முன்னாடி 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா என்ன, அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்குது. டைமென்ஷனல் அனாலிசிஸ், நியூ டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறது, அதை கம்பேரிசன் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. அப்புறம் வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ காஜ் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் ஒரு கொஷின் ஃபிக்ஸடாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான் இது இந்த சாப்டர்ஸ், இந்த டாபிக். அப்புறம் கொஞ்சம் நமக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய சாப்டர் அப்படின்னா எதுனா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் அண்ட் வேவ்ஸ். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நிறைய ஹெட்டிங்கும் வாஸ்ட்டு, வெயிட்டேஜ் கம்மி, ஓகேவா. ஆனால் கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் தரவு பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வரணும், ஓகேவா. இதை படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, இதை படித்து தான் ஆகணும். இதை ஸ்டார்டிங்கில் எடுத்து கை வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இதில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இதில் நிறைய சப்ஹெட்டிங்ஸ் நிறைய வரும். எனக்கு கேப்லரி ஆக்ஷன் படிக்கணும், அதுக்கப்புறம் விஸ்காசிட்டி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை நிறைய சப்ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரி போகும். ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிட் நேச்சர் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும். ஸோ ப்ரெஷர் கூட எல்லாமே எப்படி ரிலேட் பண்ணுறது, பாஸ்கல்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, பெர்னோலிஸ் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் இதில் இருக்கும். ஹெட்டிங்ஸும் அதிகம், ஃபார்முலாஸும் அதிகம், பட் வெயிட்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. ஒரு கொஷின் அவ்வளோதான், ரொம்ப ரேர் 2 கொஷின்ஸ்லாம் அந்த சாப்டரில். ஸோ அதனால் அது மாதிரி இருக்கும். வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் நமக்கு சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதில் வேவ்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு ஒரு கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ், ரெண்டுமே சேர்த்தா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன். அது எதாவது சில வருஷங்கள் தான் வருது. கொஞ்சம் சில பேர் ட்ரையாக ஃபீல் பண்ணக்கூடியது, கொஞ்சம் இதெல்லாம் லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதெல்லாம் தரவு பண்ணி கான்ஃபிடென்ட்டாக முடிச்சுட்டு, ஏன்னா இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் அண்டு மார்க் பூஸ்ட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் இது நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டுனா இன்னும் அடுத்த லெவலுக்கு மார்க் அதிகமாக கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு மற்ற ஈஸி சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஃபிசிக்ஸில் சென்டமே அடிச்சிட முடியும். அதாவது 180 அவுட் ஆஃப் 180 45 கொஷின்ஸுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துடும். பட் மினிமம் ஒரு 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பிளான் இந்த 1 மந்தில் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு, ஓகேவா. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபைன். நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, வீக்காக இருக்க சாப்டர் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். ஸோ எப்படி வந்தாலும் நம்ம ஆன்சர் கொஷின் அட்டன் பண்ணணும், ஆன்சர் கரெக்டாக கெட் பண்ணணும். அப்புறம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக அட்டன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ பிளான் பண்ணி பண்ணும்போது எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், ஓகேவா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும், நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதை ஃபஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கணும், எது செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கணுன்றதுல குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது முதல்ல செமி கண்டக்டர் முடிங்க, அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சிருங்க. ஸோ இது ஒரு 3 கொஸ்டின் முடிஞ்சது. ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சா அது ஒரு 3 கொஸ்டின், 9 கொஸ்டின் இந்த 3 சாப்டர் முடிச்சா. சொல்கிறது புரியுதா. டூயல் நேச்சர் ஆட்டம் நியூக்ளியை முடிச்சிங்கன்னா 4 கொஸ்டின் வந்துடுது. ஸோ அப்போ 13 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீதி நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஏசி கரண்ட், மற்ற சாப்டர்ஸ் நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதை பொறுத்து ஒரு 20 கொஸ்டின் ஓடியாந்துடும். இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் மட்டுமே 30, இந்த சாப்டர் மட்டுமே 13 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடுது, கரெக்டாக. அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன், கைனமேட்டிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்குது, ஒர்க் எனர்ஜி, கிராவிடேஷன், ஈஸி சாப்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிங்கன்னா கூட
ஒரு 35 கொஷின்ஸ் ஈஸியாக உள்ள ஓடியாந்துரும். அப்படி நான் சொல்கிறது 45க்கு 1 மந்த்துக்குள்ளே கவர் பண்ணிட முடியும். சில சாப்டர்லாம் நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இப்போ செமிகண்டக்டர்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி செமிகண்டக்டர் ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி போர்டு எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க, எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் டைமே எடுக்காத சில சாப்டர்ஸ்லாம் நமக்கு இருக்குது. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டும் அந்த மாதிரி தான், ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. எந்தெந்த சாப்டர் நீங்கள் ஃபஸ்ட் ஆரம்பிக்க போகிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வீக்காக இருக்கிற சாப்டர் ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிற சாப்டர் நல்லா கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதில் எப்படி கொஷின் எல்லாம் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களை கான்ஃபிடென்ட் அதிகமாகிற அளவுக்கு கொண்டு போயிடுங்க. பண்ணிங்கன்னா இந்த அப்கமிங் நீட் எக்ஸாமில் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டி வந்துடும். அப்புறம் நம்ம செஷன்ஸ் நம்ம நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். கொஷின்ஸ் எப்படி வரும், எப்படி ஆன்சர் பண்ணுன்ற நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மார்க்கை கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.